ரீகேப். போன வீடியோவில் மயக்கமாக கடந்த மூடியோட பாக்கெட்டில் இருந்து டம்பிள்டோர் ஒரு ஹிப் ஃப்ளாஸ்கையும் ஒரு கொத்து சாவியையும் எடுக்கிறாரு. ஃப்ளாஸ்கில் பாலிஜூஸ் போர்ஷன் இருந்ததை பார்க்குறோம். அந்த சாவியை வச்சு மூடியோட ட்ரங்கை பல முறைகள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் ரூம்குள்ள உண்மையான மூடி மயக்கமாக கிடக்கிறத பார்க்குறாங்க. அந்த ஃபேக்கான மூடி பார்ட்டி க்ரௌட் ஜூனியர்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. அவர்கிட்ட இருந்து குவிடிச் மேட்ச்சில் என்ன நடந்ததுன்றத உண்மையும் அவர் எப்படி அஸ்கபனில் இருந்து தப்பிச்சாருன்ற உண்மையும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சாப்டர் 35 வெர்டர் சீரம் பார்ட் 3. நீங்கள் மூடி அட்டாக் பண்ணதும் வார்ம்டேலுக்கு என்னாச்சு அப்படின்னு டம்பிள்டோர் கேட்குறாரு. வார்ம்டேல் என்னோட மாஸ்டருக்கு பணிவிட பண்ணவும் எங்கள் அப்பா மேலே ஒரு கண்ணு வச்சுக்கவும் எங்கள் அப்பாவோட வீட்டில் இருந்தாருன்னு பார்ட்டி க்ரௌட் ஜூனியர் சொல்கிறாரு. ஆனால் உங்கள் அப்பா தப்பிச்சிட்டாரே அப்படின்னு டம்பிள்டோர் கேட்குறாரு. ஆமாம், கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இம்பீரியஸ் கர்ஸை நான் எப்படி ஃபைட் பண்ணணும் அதே மாதிரி அப்பாவும் ஃபைட் பண்ணினாரு. அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சில நேரங்களில் தெரிஞ்சது. என்னோட அப்பா வந்து அவர் வீட்டை விட்டு வெளியே போகிறது சேஃப் கிடையாது அப்படின்னு நினச்சாரு. அதனால் அவர் மினிஸ்ட்ரிக்கு போக விடாமல் அவரை வீட்லேயே வச்சு அவரை லெட்டர் அனுப்ப வச்சாரு. ஆனால் வார்ம்டேல் அவரோட வேலையை ஒழுங்காக செய்யலை. அவன் வந்து எங்கள் அப்பாவை அவ்வளவா பார்த்துக்கல. அதனால எங்கள் அப்பா தப்பிச்சிட்டாரு. என்னோட மாஸ்டர் வந்து கெஸ் பண்ணார் அவர் ஹாக்வர்ட்ஸ்க்கு தான் வந்து டம்பிள்டோரை மீட் பண்ண தான் தப்பிச்சிருக்கணும்னு. மாஸ்டர் அப்பா தப்பிச்சிட்டாருன்னும் அவரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு செய்தி அனுப்பிச்சாரு. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணேன், வாட்ச் பண்ணேன். நான் ஹாரி பாட்டர் கிட்ட இருந்து எடுத்த மேப்பை யூஸ் பண்ணேன். அந்த மேப் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே பாழாக்கியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். மேப்பா? என்ன மேப் இது அப்படின்னு டம்பிள்டோர் கேட்குறாரு. பாட்டரோட ஹாக்வர்ட்ஸ் மேப் அது. பாட்டர் அதில் என்ன பார்த்தான். பாட்டர் என்ன வந்து நான் பாலிஜூஸ் போர்ஷனுக்காக ஸ்னேப்போட ஆஃபீஸில் இருந்து திருடிகிட்டு இருக்கும்போது அதை பார்த்தான். அவன் வந்து நான் என்னோட அப்பான்னு நினச்சிக்கிட்டான். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே பேர் தான் வச்சுருக்கோம். அன்னைக்கு நைட் பாட்டர் கிட்ட இருந்து அந்த மேப்பை நான் வாங்கினேன். அவன்கிட்ட நான் என்னோட அப்பா டார்க் விசார்ட்ஸை ரொம்பவும் வெறுத்தாருன்னு சொன்னேன். பாட்டர் என்னோட அப்பா ஸ்னேப்பா தான் பின்தொடராருன்னு நினச்சிக்கிட்டான். என்னோட அப்பா ஹாக்வர்ட்ஸ்க்கு வர்றதுக்கு 1 வாரம் நான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒரு சாயந்தரம் அவர் மேப்பில் தெரிஞ்சாரு. அவர் கிரவுண்ட்ஸ்குள்ளே வரதை என்னால் பார்க்க முடிஞ்சது. அதனால நான் என்னோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை போட்டுட்டு அவரை மீட் பண்ணுறதுக்காக போனேன். அவர் வந்து ஃபாரஸ்டோட எட்ஜில் நடந்துக்கிட்டு இருந்தார். அப்போ பாட்டரும் க்ரம்மும் அங்கே இருந்தாங்க. நான் வெயிட் பண்ணினேன். நான் பாட்டரை வந்து ஹர்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட மாஸ்டருக்கு அவன் தேவை. பாட்டர் வந்து டம்பிள்டோரை கூப்பிட்றதுக்காக அங்கேருந்து ஓடினான். நான் ஸ்க்ரம்மை ஸ்டன் பண்ணிவிட்டு என்னோட அப்பாவை கொன்னுட்டேன் அப்படின்னு பார்ட்டி க்ரௌட் ஜூனியர் சொல்லுறாரு. நோ மாஸ்டர் பாட்டி நீ என்ன சொல்லுற அப்படின்னு விங்கி கதறா. நீ உன்னோட அப்பாவை கொன்னுட்டியா? பாடியை என்ன பண்ண அப்படின்னு டம்பிள்டோர் கேட்குறாரு. நான் அதை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போனேன். என்னோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை வச்சு அதை மறைச்சிட்டேன். என்கிட்ட அந்த மேப் இருந்தது. நான் பாட்டர் காசில்குள்ளே ஓடுறத பார்த்தேன். அவன் ஸ்னேப்பை மீட் பண்ணுறத பார்த்தேன். டம்பிள்டோரை அவங்கள ஜாயின் பண்ணிவிட்டு நான் பாட்டர் டம்பிள்டோரை காசில் விட்டு வெளியே கூட்டிகிட்டு வரதை பார்த்தேன். நான் திரும்பவும் ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வந்து அவங்களுக்கு பின்னாடி போய் அவங்கக்கிட்ட டம்பிள்டோர் கிட்ட நான் ஸ்னேப் தான் என்ன இங்கே வர சொன்னார்னு சொன்னேன். டம்பிள்டோர் என்னை போய் க்ரௌச்சை தேட சொன்னார். நான் திரும்பவும் ஃபாரஸ்ட்குள்ளே போய் என்னோட அப்பாவோட பாடியை ஒரு எலும்பாக ட்ரான்ஸ்ஃபிகர் பண்ணி அதை ஹாக்ரிட் வீட்டுக்கு முன்னாடி தோண்டி கடந்த இடத்துல அதை புதைச்சி வச்சுட்டேன் இன்விசிபிலிட்டி க்ளோக்கை போட்டுட்டே அப்படின்னு அவர் சொல்லுறாரு. இப்போ வெறும் அமைதியாக இருக்குது. விங்கியோட அழுக சத்தம் மட்டும் தான் கேட்டுட்ருக்கு. அப்புறம் டம்பிள்டோர் சொன்னார், அப்புறம் இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் ட்ரைவர்சட் கப்பை எடுத்துகிட்டு போக நான் ஆஃபர் பண்ணினேன். மேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு போட்டியாக மாற்றி வச்சேன். என்னோட மாஸ்டரோட பிளான் ஒர்க் ஆகிடுச்சு. அவர் பவருக்கு வந்துட்டார். மற்ற விசார்ட்ஸ்க்கு முன்னாடி என்ன அவர் ஆனர் பண்ணுவார் அப்படின்னு பார்ட்டி க்ரௌட் ஜூனியர் சொல்கிறாரு. அவரோட முகத்தில் திரும்பவும் அந்த பைத்தியக்காரத்தனமான சிரிப்பு இருக்குது. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. இந்த வீடியோவும் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.